அண்ணா சஜஸ்ட் பண்ண பேர் தான் என் பேர் ரவிக்குமார். இப்போ இருக்கிற முதல்வரும் நீங்களுமே நடிச்சிருக்கீங்களே. தங்கச்சி செத்தா அண்ணன் வந்து ஒரு முறை பண்ணணும். சிவாஜி அப்பா எங்கள் அப்பா கிட்ட வந்து, ராஜு என் தங்கச்சிக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை வந்து சிவாஜி அப்பா பண்ணார். ஜானகி அம்மா வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது எங்கள் அம்மா தான். அதுக்கு வந்து ஜானகி அம்மா கொண்டு அதுக்குன்னு பேசாமல் கூட இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னாங்க, விஜயாவும் ஜெயிலில் தூக்கி போடும்போது ஷி வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் சிஎம் வித் 38 MPs. எதுங்க காப்பாற்றுச்சு? நம்மகிட்ட காசு இருக்குது, நம்ம என்ன வேணாலும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. ஷி வாண்டட் டு லிவ் அ ஹாப்பி லைஃப் வித் மை ஃபாதர். அன்ஃபார்ச்சுனேட் தே கிடைக்கவே இல்லை. தே ஸ்பிளிட். ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் பார்த்தேன்னா ஹீ இஸ் ஆல்சோ மை ஃபர்ஸ்ட் மேரேஜ் வாஸ் அ டிசாஸ்டர். அதை பற்றி பேச வேண்டாம். செகண்ட் மேரேஜ் ஐ ஹவ் காட் மேரிட் சாந்தின்னு. ஒரு 20 வருஷமாக அக்காவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஒரு செகண்டில் ஒன்றுமே செய்யாத அவங்க பையன் வந்து என்னை கேட்டான் ஃபோனில். ஆக்சுவலாக பப்பி, இந்த தென்பாண்டி சிங்கம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ட்ராமா வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி தெரியும். நான் பிறக்கும்போது மை ஃபாதர் வாஸ் நாட் த. ஓ. தென்பாண்டி சிங்கமாக அந்த ட்ராமாக்காக மதுரையில் ட்ராமா நடத்திட்டு இருக்கும்போது என்னை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது வந்து பேரறிஞர் அண்ணாதுரையும் NV நடராஜன் ஒருத்தங்க வந்து பார்த்துட்டு, அப்புறம் அப்போ செல்லெல்லாம் கிடையாது, இந்த ஃபோனில் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆம்பளை பிறந்திருக்குன்னு. அண்ணா சஜஸ்ட் பண்ண பேர் தான் என் பேர் ரவிக்குமார். அதாவது அப்பாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ராஜேந்திரன், அம்மாவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வி. ரவிக்குமார்னு பேர் வச்சதே பேரறிஞர் அண்ணா தான். வெரி நைஸ். அண்ணாதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் அவருக்குன்னு ஒரு ரூம் நம்ம வீட்டில் இருக்கும். அது தெரியும். சாப்பிட வந்து படுத்துக்குவார். ஒரு கார் ஒன்று இருக்கும். வருவார், சாப்பிடுவார். ராஜுக்கு ஷூட்டிங் போயிருக்கானா சொல்லுங்க, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனேன்னு கார் எடுத்து அவர் பேசாமல் காஞ்சிபுரம் அப்படின்னு போயிடுறார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பப்பி, வி வர் லைக் அ ஃபேமிலி. கலைஞர் வீடு, சிவாஜி அப்பா வீடு, ஒரு சமயத்தில் வந்து உங்கள் அப்பாவே சிஎம் ஆரா மாதிரிலாம் இருக்கு. எம்ஜிஆர், ஆமாம், எம்ஜிஆர் அப்பா வீடு, இதெல்லாமே வந்து ஒரு குடும்பமாக இருந்தோம் நாங்கள். எனக்கு VN ஜானகிக்கா, எங்கள் அம்மா, உங்கள் அம்மா விஜிகா, அப்புறம் MV ராஜம்மா, இவங்க 4 பேர் ஒரு செட்டு. ஆமாம். ஓகே, ரொம்ப க்ளோஸ். இவங்க ஷூட்டிங் இல்லைன்னா இவங்க வீடு தான். இங்கே வந்து VN ஜானகிமா MV ராஜம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. எங்கள் அம்மாவும் விஜிகாவும் MV ராஜம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க. 4 பேர் அங்கே உட்காந்து அரட்டை. அதே மாதிரி அப்பா ஹேட் வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் சிவாஜி அப்பாஸ் ஃபேமிலி ஆல்சோ. எப்படின்னா, பராசக்தி 52 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தெரியல, நான் மட்டும் பிறந்துட்டேன்னா. ஸோ அந்த சமயத்தில் வந்து அதுக்கு முன்னாடி 45 சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராமா ஆர்டிஸ்டாக இருந்தாங்களா அவங்க. இல்லை, அந்த டைமில் இருந்த எல்லாருமே ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் வந்தாங்க. உங்கள் அம்மாவே ட்ராமா ஆர்டிஸ்ட் தானே? இல்லை, அப்பாவுக்கு அப்புறம் தான் ட்ராமா ஆர்டிஸ்ட் ஆனாங்க. அம்மா நாடகத்தில் நடித்தது கிடையாது. சினிமாவுக்கு வந்துட்டு அப்பாவோட வேறு ஹீரோயின் நடிக்கக்கூடாதுன்னு இவங்க ட்ராமாவில் போனாங்க, ட்ராமா ஆர்டிஸ்ட் ஆனாங்க. ஓகே ஓகே. பட் ட்ராமான்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி, SSR, நாகேஷ், மேஜர் சுந்தரராஜன், மனோரமாக்கா, அதே மாதிரி டைரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, எல்லா டைரக்டர்ஸுமே வந்து ட்ராமா வாஸ் த ப்ரீடிங் கிரவுண்ட். ஏன் நீங்கள் நடிக்காத ட்ராமாவா? எவ்வளோ நாடகம் நடிச்சிருக்கீங்க நீங்கள்? 5000 தாண்டி போச்சு. அப்பா, அப்போல்லாம் கின்னஸ்க்கு இதெல்லாம் என்ட்ரி போட்டு வச்சுக்கணும்னு தெரியாமல் போயிடுச்சு. நாடகம் எவ்வளோ நாடகம் நிறைய. இப்போ இருக்கிற முதல்வரும் நீங்களுமே நடிச்சிருக்கீங்களே. இந்த ட்ராமா பேர் என்ன? முரசே முழங்கு. யாரோ பார்ன் ஆர்டிஸ்ட், சைல்டு ஆர்டிஸ்ட். 300க்கு மேலே பண்ணோம். எவ்வளோ ட்ராமா. அப்போ அது அந்த ட்ராமாங்கிறது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஸ்ட்ராங் ட்ரைனிங். ஆனால் பரவாயில்ல, அன்றைக்கி SV சேகர் எங்களுக்கெல்லாம் ஒரு அவார்டு மாதிரி ஒன்று கொடுத்தார். முதல்வர் தான் வந்து அவர் கையால் தான் கொடுத்தார். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அண்ணா கிட்ட அவார்டு வாங்கிட்டோம், கலைஞர்கிட்ட வாங்கிட்டோம், இவங்க ஜெயலலிதா மட்டும் வாங்கிட்டோம், இவர் கையில் மட்டும் வாங்கலையேன்னு. அது SV சேகருடைய அந்த ப்ரோக்ராமில் ஒன்று கூட கொடுக்கும்போது மேடையில் இவங்களோட நிறைய நாடகம் நான் ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அவரோட நான் ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கேங்க. ஸ்டாலின் அண்ணனோட நான் ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கேன். அதாவது எனக்கு பாலிட்டிக்ஸ், எனக்கு ஐ டோன்ட் கெட் மச் இன்டு பாலிட்டிக்ஸ், பட் பேசிக்லி இஸ் அ வெரி குட் பர்சன். 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு
கேரக்டர். அதான் நான் அவரை பற்றி நான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து சாப்பிடுவார். நல்ல சர்வசாதாரணமாக சாப்பிட்டு கடைசியாக பார்க்கணுன்னுக்கிட்டு இருக்கேன். அது எங்கே இது வரைக்கும் பார்க்கல. கடைசியாக எங்கள் அப்பா டெத்துக்கு வந்து என்கிட்ட ரொம்ப நேரம் ஒரு 2 to 3 minutes பேசிட்டு போனார் பப்பி. ஆனால் நீ போய் பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக உன்னை பார்ப்பேன். நிச்சயமாக நம்மலாம் ஒரு வீட்டில் வளர்ந்தவங்க தானே பப்பி. இப்போ டிவி நாராயணசாமி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியும். அஃப்கோர்ஸ் தெரியாமல் எப்படி. ஆமாம். இப்போ உள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோடனே படிக்கிட்டு மேலே டிவி நாராயணசாமி தான் எங்கள் அத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டது. அப்பாவோட எங்கர் சிஸ்டர், சிஸ்டர், தங்கச்சியை கல்யாணம் பண்ணி. அந்த மாடியில் சைடில் மாடியில் வீடு இருந்ததுப்பா. எம்ஜிஆரையும் சிவாஜியையும் அண்ணாதுரை கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணதே டிவி நாராயணசாமி. இல்லை அது வருது எம்ஜிஆர் அங்கிளுடைய சுயசரிதை புக்கத்தில் கூட அது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கிட்டலாம் எங்கள் அப்பா சொன்னது, அவங்க கமலம்மா இருக்காங்க இல்லையா, கமலம்மா அவங்க கல்யாணம் ஆனதுக்கு வந்த புதுசு கிராமத்துலேருந்து வந்தாங்களாம். நம்ம பார்க்குற கமலம்மா என்ன அழகு கமலம்மா இல்லையா, ரொம்ப அழகு. என்ன அந்த வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், அந்த அவ்வளோ பெரிய கலரு அப்படி மாம்பழம் மாதிரி இருப்பாங்க. பட் வந்த சமயத்தில் ஐ பிலீவ் ஷி வாஸ் வெரி மச் ரொம்ப பட்டிக்காடாக இருந்தாங்களாம். அப்போ வந்து எங்கள் அத்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அத்தை, அதாவது டிவி நாராயணசாமி ஒய்ஃபை அவங்க சிவாஜி அப்பா கூப்பிட்டு பாப்பம்மான்னு தான் எல்லாம் கூப்பிடுவாங்க. வெள்ளை பாப்பா கதை. பாப்பா நீ இவ கூட இரு, இவளுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கொடு எப்படி நடத்துதுன்னு. ஒரு வருஷம் வந்து ஷி வாஸ் வித் பாப்பாக்கா சிவாஜி அப்பா ஹவுஸ். ஓகே. அதே மாதிரி மகன் ஒருத்தர் இருப்பார் மோகன், அவர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் வந்து இஸ் ஹேண்டிகேப் ஃபெலோ. ஓகே. இப்படி இறந்துட்டாப்ல. ஈ ஹேட் அ ஏர்லி டெத்து. அவரை பார்த்து தான் பாகப்பிரிவினை படத்தை பண்ணாரும்பாங்க. ஓகே. சிவாஜி அங்கிள். இதெல்லாம் முடிச்சுட்டு டிவிஎன் அங்கிள் இறந்தப்ப எங்கள் தேவர் கம்யூனிட்டியில் ஒரு இது இருக்குது, தங்கச்சி செத்தா அண்ணன் வந்து ஒரு முறை பண்ணணும்னு. சிவாஜி அப்பா எங்கள் அப்பா கிட்ட வந்து, ராஜு இதை நீ என்கிட்ட விட்டு கொடுத்துடணும், என் தங்கச்சிக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையை வந்து சிவாஜி அப்பா பண்ணார். ஸோ நைஸ், ஸோ நைஸ். அதான் அந்த பாண்டேஜ், அந்த கேமரேடர். இப்போது ஒரு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அங்கிள் வந்து இறந்துடுறாங்க, ஓகேங்களா. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அப்புறம் அந்த வீட்டில், ஏன்னா பதவி போச்சு இல்லைங்களா, இனிமேல் சிஎம் கிடையாது. அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்கள வந்து எட்டி கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் அம்மா கடைசி வரைக்கும் விஎன் ஜானகிக்காவை விடாமல் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் எப்படின்னா பப்பி, ஜானகி அம்மா வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னது எங்கள் அம்மா தான். அதுக்கு வந்து ஜானகி அம்மா கொண்டு அதுக்குன்னு பேசாமல் கூட இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னாங்க, விஜயாவும் பேச்சை கேட்காம போயிட்டேன், நான் கேட்டுருந்தா நல்லா இருந்திருப்பேன் நான். கடைசி காலத்தில் ஷி ஆல்சோ ஹேட் அ வெரி மிசரபிள் லைஃப். பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. எங்கள் அம்மாவும் காசு கொடுத்தாங்க, விஜய்க்கா காசு கொடுத்தாங்க, நிறைய பேர் வந்து கொடுக்க வேண்டிய எல்லாம் இருந்தோம். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் அவங்க வாழ்க்கை வந்து அமைஞ்சுது. அதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா, பெரிய பதவியில் இருக்காங்க, பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. பட் இட்ஸ் ஆக்சுவலி த ஆப்போசிட். நீங்கள் பெரிய பதவி, பெரிய இதில் இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி காலங்கிறது வந்து இட் இஸ் பீன் அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் இதை வச்சு ஒருத்தன் ஹாப்பியாக இருக்கானா, தட் இஸ் த வர்ஸ்ட் ஸ்டூபிட் திங். அது ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். ஜெயலலிதா அம்மா பாருங்கள், ஷீ இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட், a great politician, 5 times chief minister, 6 times I think, 5 times நினைக்கிறேன் ஹையஸ்ட், 5 தடவை சிஎம். நான் சொல்கிறேன், டெஸ்டினி ஜாதகம் இதெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், விதி எவ்வளோ வலியதுன்னு பாருங்கள். அவங்க சாகும்போது, அதாவது அந்த ஜெயிலில் தூக்கி போடும்போது, ஷி வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் சிஎம் இன் இந்தியா வித் 38 MPs. எதுங்க காப்பாற்றுச்சு? ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபால்ஸ் அசம்ஷன், நம்மக்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நம்ம என்ன வேணாலும் சாதிச்சிடலான்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? முடியாது. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் டர்மாய்ஸ். இன்றைக்கி ஒரு முதியோர் இல்லம் வச்சு அதெல்லாம் ஒரு டெய்லி உங்களால் ஒரு 50 பேர் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த நிம்மதியும் சந்தோஷமும் இவங்களுக்கு நிச்சயமாக இருக்காதுங்க. ஸோ வி ஹாவ் டு, மனசாட்சிக்கு பயந்து வாழ்ந்தால் நம்ம நல்லா இருப்போம்னு இல்லை. மனசாட்சியை கண்டிப்பாக பயப்படணும். கடவுளை கண்டிப்பாக வந்து கடவுள் ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்ம நம்பணும். அதை கரெக்டான கடவுளாக பார்த்து நம்ம நம்பணும். இஷ்டத்துக்கு நம்ம ஏதோ ஒரு மதத்துக்கு நம்ம போயிடுறோம், அதெல்லாம் தவறு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால்
நம்ம வந்து நேர்மையாக இருந்து அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணலன்னா நம்ம நல்லா தான் நிச்சயமா நிச்சயமா மேபி நமக்கு வந்து லாம்போகனி இல்லாமல் இருக்கலாம், நமக்கு வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் சொத்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக தூங்க முடியும். ராத்திரி ஒரு மாத்திரை போடாமல் நம்மளால தூங்க நான் முடியும். வந்து பாருங்க, நோய் நொடி இல்லாமல் மன அமைதியோட மான ரோஷத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அம்மா ஏன்னா கோடீஸ்வரன், ஆனால் ஏதோ ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல்னால அம்மாவும் பையனும் வந்து பார்த்துக்கிறாங்க, பேசுகிறாங்களே தவிர ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். இது அக்காவும் தனியாக பப்பி தான் எனக்கு இருக்காங்க. வந்து அது இவருடைய விதி. இல்லை, அதாவது இல்லை பப்பி, அது வந்து உங்ககிட்ட நான் லைக் மை எல்டர் சிஸ்டர் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யூ. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இன்னி வரைக்கும் நான் நல்லா இருக்கேன்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை மதர். எங்கள் அம்மா வந்து எப்படின்னா என்கிட்ட சொல்லுவாங்க, லைஃப்பில் எனக்கு ஒரே ஒரு அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா 2 ஃபோட்டோ இருக்கும் பப்பி. ஒன்று வந்து கண்ணகி ஃபோட்டோ, தெரியும் அந்த லாங். இன்னொன்று வந்து இந்த நானும் ஒரு பெண்ணில் நடித்தாங்க பார்த்தீங்களா அந்த கேரக்டர். ரெண்டுமே வந்து சூப்பர் படம், சூப்பர் மூவிஸ். ரெண்டுமே வந்து இன்னும் ஒரு, அதாவது நீங்கள் நமக்கு முந்தின ஜென்ரேஷன் லைக் பண்ணுச்சுன்னா ஓகே, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தே லைக். கண்டிப்பாக. ஏன்னா நானும் அது வந்து நானும் ஒரு பெண், எனக்கு காக்கும் கரங்கள் கூட ரொம்ப பிடிக்கும். அக்கா பண்ண அந்த சாரதா, அதே மாதிரி ஏற்பட்ட படம் கொடிமலர்னு ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த போலீஸ்காரன் மகள், கிரேட் ஆர்டிஸ்ட். இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏற்பட்ட ஒரு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்ப்பா, எவ்வளோ வச்சுட்டேன்ப்பா, ஆனால் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நான் வந்து வெளியே போகிறேன், என்னை பார்த்துட்டு அம்மா நானும் ஒரு பெண்ணில் என்னம்மா நடிச்சிங்க, நீங்கள் தான்மா கண்ணகி, அந்த ஒரு சந்தோஷங்கிறது வந்து எனக்கு அது வந்து அதுதான்ப்பா எனக்கு சந்தோஷம்பாங்க. ரெண்டாவதுங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு கூட நான் நினைப்பேன், ஐயோ அம்மாவோட நான் இல்லையே, ஐ மிஸ்ட் மை மதர் அ லாட். ஆக்சுவலாக நீ பிறந்தப்ப அம்மா பயங்கர பிஸி விஜிகா. இஸ் ஆக்சுவலி வாஸ் வெரி பிஸி. அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து ஷி ஹேட் அ பிக் ஃபேமிலி டு டேக் கேர் ஆஃப். எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு வந்த சமயத்தில் ஒரு பெரிய குடும்பம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கள் சித்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, தனங்கா, சரோமா, அப்புறம் வந்து மனோக்கா, பெரியம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஷி ஹேட் லாட் ஆஃப், அதாவது என்ன பண்ணுறது, ஃபேமிலியும் பார்த்துக்கணும், கெரியரையும் பார்த்துக்கணும். ஸோ நான் வளர்ந்தது யாருக்கிட்ட, இந்த பெரியம்மா கிட்ட, தாத்தா கிட்ட, நம்ம அம்மா கிட்ட. ஆமாம், இவங்க தான் நமக்கு வந்து இது. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஒரு நானும் அம்மா இன்னும் எவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கணும். ஏன்னா அதனால தான் சில சமயம் ஐ காட் இன்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். கோவம் எதனால் வருது, நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்ம ஃபீலிங்ஸை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. எங்களை ஒரு இதில் நானே எங்கள் அம்மாக்கிட்ட சில சமயம் ரூடாக பேசியிருக்கேன், வச்சுருக்கேன். பட் ஐ நோ ரிக்ரெட். எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா பப்பி, வயசான காலத்தில் அம்மா ஆக்சுவலாக வந்து ஒய்ஃபு, யாராவது மருமக, பேரன், என்னோட நாங்கள் வச்சுக்க அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறோம். விதி பயன் இன்னும் நாங்கள் தணிஞ்சிருக்கோம். அதுக்கு சில பேரோட சதியும் இருக்குது. பார்ப்போம். தர்மத்தை சூதுகவும். ஆக்சுவலாக ரவி, எந்த சூது எது எப்படி கவுனாலும் யார் என்ன சொன்னாலும் நீ வந்து அவங்களுடைய ரத்தம். இதை வந்து யாருமே வந்து உங்கள் 2 பேருக்கு நடுவில் வர முடியாது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் ஹவு மச் அக்கா லவ்ஸ் யூன்னு. ஸோ அது என்னமோ அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ஒரு சூழ்நிலையில் பார்த்து இனிமேல் எனக்கு யாருமே வேண்டான்னு விரக்தியில் இருக்கலாம். ஆனால் அவங்க என்ன தான் விரக்தியாக இருந்தாலும் நீ அவங்க மேலே வச்சுருக்கிற அன்பும் பாசமும் எவ்வளோங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அக்கா வந்து இதை மனசில் நினச்சி பார்ப்பாங்க, நீங்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்றா இருப்பீங்கிறது தான் என்னுடைய வேண்டுதல். நான் கண்டிப்பாக என் கிருஷ்ணகிட்ட அதுக்காக நான் வேண்ட தான் போகிறேன். இல்லை, அது தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பப்பி, அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் கிடையாது. ரொம்ப சின்ன வயசுல முதலே அவங்களுக்கு சுத்தம் ரொம்ப, அதாவது சுற்றம் சூழல் ஜனங்க இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா தனியாக வாழ்ந்ததே இல்லை, எனக்கே ரொம்ப ஆச்சரியம் அந்த வீட்டில் போய் பார்த்தப்ப. லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க். அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து she wanted to live a happy life with my father. Unfortunate they split. கிடைக்கவே இல்லை, they split. ரெண்டாவது தனிப்பட்ட முறையில் பார்த்தேன்னா he is also a nice man. என்ன, எங்கள் அம்மாவும் she is a very nice person. நம்மளோட ஊழ்வினை, டெஸ்டினி, விதி எவ்வழியோ அவ்வழியே மதியம் செல்லும். இவங்க அது கண்ணதாசன் எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்றுன்னு. அதுதான் நடக்கும். ஐ ஹவ் பிகம் வெரி ஃபிலோசாஃபிக்கல். ஏன்னா நான் ரொம்ப நடுவில் ரொம்ப மை ஃபஸ்ட் மேரேஜ் வாஸ் அ டிசாஸ்டர். அதை பற்றி பேச வேண்டாம். செகண்ட் மேரேஜ் ஐ ஹவ் காட் மேரிட். சாந்தின்னு வண்டர்ஃபுல் பர்சன். ஷீ இஸ் அ டாக்டர். ஷீ இஸ் ஒர்க்கிங் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். இப்போ எங்கள் அம்மா இல்லாத குறைய எனக்கு வந்து என் ஒய்ஃபு, ஷீ இஸ் மை மதர்,
கம் மை ஒய்ஃப். ஸோ நைஸ். அண்ட் ஐ ஹவ் பிளெஸ்ட் வித் அ வண்டர்ஃபுல் சன். கார்த்திக்னு பேர். நான் பார்த்தேன், அவரை மீட் பண்ண, நான் கடைசியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஆமாம், இஸ் ஃபினிஷ் இஸ் MBA. அப்புறம் MBA முடிச்சுட்டு வந்து சொன்னார், அப்பா ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் அண்டர் எனிபடி, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிஸ்னஸ்னாரு. நான் பேசிக்கலாக ஐம் கேட்ரிங் டெக்னாலஜிஸ் ஆல்சோ. ஐம் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், மாஸ்டர் ஆஃப் சம். நீ எதுக்காக டொரண்டோலேருந்து திரும்பி வந்த? அது டொரண்டோவா நடுவில் கனடாவா? இல்லை நடுவில் வந்து எனக்கு சம் ப்ராப்ளம்ஸ் ஐ ஹேட் அட் ஹோம். சரி நம்ம ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய டஃப் எக்ஸாமை நான் பாஸ் பண்ணேன். நான் ரெண்டாவது கேட்ரிங் டெக்னாலஜிஸ்ட்டுங்கனால ஐ காட் மை PR விதவுட் இன்டர்வியூ. ஐ வாஸ் தேர் ஃபார் 1 year. பட் சில நல்லவங்க அட்வைஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ப்ராக்டிக் நீ என்ன தான் வந்து அங்கே இருந்தாலும் உனக்கு வந்து சொந்த ஊரில் இருக்கிற ரூட்ஸை வந்து நீ விட்டு போகக்கூடாது. அழகான புள்ள. ரெண்டாவது வந்து நீ வந்து அம்மாவோட இருக்கிறது தான் பெட்ரு. நீயும் அம்மாவை பிரிஞ்சாலே அதை வச்சு நிறைய பேர் கொண்டாட்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் வாங்கங்கிறதுக்காக நான் வந்தேன். ஆனால் எனக்கு என்ன ஒன்றுன்னா, விஜிக்கா, நான் உங்களையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் பூபதியை வந்து மனோரமாக்கா விடவே இல்லை. அப்படிலாம் எதுவுமே பண்ணல ரவி. தயவுசெய்து ரவியை நீங்கள் எடுத்துக்கணும். திரும்பி நீங்கள்லாம் ஒன்றா இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுதல். தேங்க்ஸ் அ லாட் பப்பி. லெட்ஸ் ஹோப் எவ்ரி திங் ஒர்க்ஸ் அவுட் வெல். அண்ட் நான் சொல்கிறேன் பப்பி, இப்போ லைஃப்பை பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஆயுதம் என்ன தெரியுங்களா பப்பி? லைஃப்பில் மௌனம். யூ ஆர் வெரி ட்ரூ. சைலன்ஸ் இஸ் அ வெரி குட் நான் வந்து சொல்யூஷன். மௌனத்தினால என்ன சாதிக்கலான்னா, 4 மணி நேரம் கத்துன்னு கத்துறதுக்கு ஒரு நாள் மௌனமாக இருந்து பாருங்க. இல்லை, ஐ அக்ரி. ஐ ஹேவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்மளை எதுக்குறவன் வந்து அவனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கும் என் பசங்களுக்கும் ஏதாவது கிளாஷ் வந்ததுன்னா நான் சைலண்ட் தான். ஏன்னா நான் வந்து எப்படின்னா, பேசிக்கலி எனக்கு ஒரு கெட்ட குணம் வந்ததா. கெட்ட குணம் சும்மா ட்ராபேக். ஐ வாஸ் a bit short tempered. Now I become very very calm, very very soft, very very composed. ஸோ என்ன பார்ப்போம். நான் ரீசெண்டாக எங்கள் அக்காவுக்காக நான் எவ்வளோ அழுதேன், ஒரு 20 வருஷமாக அக்காவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஒரு செகண்டில் ஒன்றுமே செய்யாத அவங்க பையன் வந்து என்னை கேட்டான் ஃபோனில், என்ன பண்ணீங்க எங்கள் அம்மாவுக்கு? நீங்கள் 60 நாள் நாங்கள் வந்து மாறி மாறி உட்காந்துருந்துருக்கோம் ஐசியூவில். உங்களை என்ன ஜெனரல் ஹாஸ்பிட்டலையா போட்டோம், கொண்டு போய் காவேரியில் போட்டு, சாதாரண விஷயமா? ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் சொந்தம். ஒரு செகண்டில் என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. பேசிக்கலி நீங்கள் சொந்தத்துக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அது சில பேர் உங்களை மாதிரி கூட இருக்கிறவங்க. இல்லை அதாவது பானு தெரியுமா? எந்த பானுன்னு தெரியுது. உனக்கு எப்படி தெரியாது? அதுக்கு அவங்கள பற்றி நம்ம உள்ளே போக வேணாம். கரெக்டு. எல்லாரும் வெறுக்கும் போது யூஸ் டு டூ தர் இல்லையா? கண்டிப்பாக. அந்த தர்மம் நம்மளை காப்பாற்றும், கவலைப்படாதீங்க. தர்மம் வந்து உங்களை காப்பாற்றும். ஐம் ஹாப்பி ரவி. அதாவது உனக்கு வந்து 12 கேது இருக்குது, உனக்கு இன்னொரு பிறவி இல்லைன்னு என்கிட்ட சொல்லுவேன். நானும் வந்து கடவுள்கிட்ட என்னென்னா, பஞ்சசம்ஸ்காரம் பண்ணால் இன்னொரு பிறவி வரக்கூடாதுன்னு எங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுதோ அதை பண்ணிவிட்டு, கடவுளே எனக்கு இன்னொரு பிறவி இருக்கக்கூடாது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னை கரெக்ட் பண்ணுறேன். யாருக்கும் பணம் பாக்கி வைக்கக்கூடாது, யாரை பற்றி நிந்திக்கக்கூடாது, யாருக்கு பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, இப்போ நீயே சொன்ன பயனீர்னு. ஆனால் இன்றைக்கி நான் வந்து டிவி சீரியல் பண்ணல, என்னோட வேறு யாரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு பொறாமை கிடையாது. எனக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கடவுள் கொடுத்துருக்காரு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நானே கூட அந்த யூடியூப் ஆரம்பித்தது, இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் மணி. ஐ வாண்ட் டு ஷேர் மை ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன அந்த சேனல் பேர் என்ன? மூன்றாவது கண். உண்மையிலேயே வந்து ரவியோடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவருக்கு வந்து கண்டிப்பாக போன ஜென்மத்தில் அவர் பிராமணன் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வாயில் வந்து வேதம் வரும், ஸ்தோத்திரம் வரும், கணபாடிகள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வரும், சான்ஸ்கிரிட் வரும். ஸோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாரு. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவுசெய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூன்றாவது கண் அது மட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம், ஜோதிடம், அரசியல். ஏன்னா அரசியல் வந்து எப்படின்னா, மக்கள் வந்து ஷுட் பி இன்டெலிஜென்ட். காமராஜர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு வேணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ஜோதிடம், ஆன்மீகம், சினிமா, ஜியோ பாலிட்டிக்ஸ், அது இங்கிலீஷில் ஆல்சோ ஐம் கோயிங் டு டூ பப்பி. வெரி குட். இங்கிலீஷில் பண்ணு, யூல் கெட் மோர் வியூவர்ஸ். தேர்ட் ஐன்னு பண்ணு, ஐம் கோயிங் டு டூ. கண்டிப்பாக பண்ணு. அது பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டலாக பப்பி இதை ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஐ சென்ட் இட் ஒன்லி டு யூ. நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா
not because of a friendship or anything like that. See, you're a pioneer. சின்னத்திரை வந்து இல்லை இல்லை இன்னைக்கு நைட் இல்லை பார்த்துட்டு இல்லை உனக்கு உடனே பதில் சின்னத்திரைக்கு வந்து எவ்வளோ பேரை வாழ வச்சுருக்கீங்க. அது நீங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் பணத்துக்காக பண்ணுறீங்க, காசுக்காக பண்ணுறீங்க. பட் அதனால் இன்றைக்கி சினிமா அழிஞ்சு போகிற சமயத்தில் சினிமாங்கிறது இன்றைக்கி இல்லை. சின்னத்திரை மட்டும் இல்லைன்னா ஜஸ்ட் இமேஜின் த பிளைட் ஆஃப் த ரொம்ப டெக்னீஷியன்ஸ் அது அண்ட் ஹாப்பி தான். ஆர்டிஸ்ட். கிட்டத்தட்ட 1300 பேர் வந்து நான் இது வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நடிகர்கள், மோகன், கேமராமேன், சாரி எவ்வளோ பேர், மாதவன், அதே மாதிரி ஒரு மியூசிக் என்னென்ன இமான், அந்த போராலே போரா என்ன வாட் அ மியூசிக் டைரக்டர். அதெல்லாம் வந்து ஆல் த கிரெடிட் கோஸ் யூ பப்பி. அவங்கெல்லாம் வரணுங்கிறது ஒரு விதிமா, நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி எடுத்துட்டோம். பட் பேசிக்காக எல்லாம் சந்தோஷம். ஏதோ ஒரு சேனலுக்கு போகும், திடீர்னு யாரோ வந்து காலத்து விடுவாங்க. எனக்கு யாரும் இதை கேட்டேன், அம்மா நான் இங்கே எடிட்டராக இருக்கேன்ம்மா, நீங்கள் தான்மா எனக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்வாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் ஸ்டோரியை ஓரமாக வைப்போம், உங்களுடைய கதைக்கு வருவோம். இப்போ வந்து ரவி வந்து ஒரு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிருக்காரு. சூப்பராக வந்து ஹீஸ் என்னெல்லாம் ஃபுட் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள். ட்ரூ குட்னஸ்ங்கிற பேரில் நீங்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அவர் சொன்ன ஐட்டம்லாம் ஆஹா அவ்வளோ நல்லா இருக்குது. என்னென்னா இல்லை பாதி ஐட்டம் நான் வெஜிடேரியன் ஆனதெல்லாம் சாப்பிட முடியாது. பட் மீதி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் விட போகிறதில்ல. நான் நாளையிலேருந்து ஆர்டர் போட போகிறேன். இவர் பேர் வந்து கார்த்திகேயன். கார்த்திகேயன் ஒரு ஹலோ சொல்லுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஹாய் வியூஸ். கதவை திறந்தேன் பாருங்க. என்கிட்ட ஆக்சுவலாக ரவி சொல்லலை இவரை கூப்பிட்டு வரேன்னு. டோரை ஓப்பன் பண்ணோடனே இவர் பார்த்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஒரு ஜூனியர் எஸ்எஸ்ஆர் அங்கிள் அங்கே நிற்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நான் எப்போ அவரை வந்து பார்த்தது, ஏன்னா அங்கிளை பார்க்கும்போது அப்போ அங்கிள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்து நின்றுட்டேன். அப்புறம் பார்த்தா ரவி வந்தாப்புல என் புள்ள அப்படின்னு சொன்னார். இப்போ தான் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. இவர் எம்பிஏ பண்ணியிருக்காரு. இப்போ வந்து க்ளவுட் கிச்சன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காராம். ரெசிபிஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஐயோ நான்வெஜ் மறுபடியும் சாப்பிடலாம் போல இருக்கேன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தது. பட் நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஃபுல்லாக வெஜ்லேயும் அருமையான ஐட்டம் வச்சுருக்காரு. சொல்ல என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ பேசிக்லி ஆண்டி நம்ம க்ளவுட் கிச்சன் பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் வெஜிடேரியன், ஆத்தென்டிக் பியூர் வெஜிடேரியன். வி ஹேவ் யூனிக் ஐட்டம்ஸ் லைக் பருப்பு உசிலி, சின்ன வெங்காய சாம்பார், எவ்ரி திங் வெஜ்ஜில். லைக் இங்கே கேட்குறது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். மோர் குழம்பு கூட ரொம்ப பாப்புலர் சொன்னேன். அதான் ஃபாஸ்ட் செல்லிங். மோர் ஆத்தென்டிக் மோர் குழம்பு அதான் வெரி ஃபாஸ்ட் செல்லிங். அண்ட் சின்ன வெங்காய சாம்பார். ஆக்சுவலாக ரவி வந்து ரொம்ப நல்லா சமைப்பார். I did my catering technology. I was an executive chef. அருமையாக சமைப்பார். நாங்களாம் கல்யாணம் பண்ணிட்டே இருப்போம். ரவி ஒரு நாள் உட்காரணும் ரவி, நம்மலாம் அப்படி சமைக்கணும் சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நாள் வரவே இல்லை. அப்படி போயிடுச்சு. ஸோ உனக்கு லைஃப்பில் நான் நிறைய ஃப்ரான்ச்சைசி போட்டு பெரிய ரெஸ்டாரண்ட்டாக ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கா? ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு ஆசை தான். வெரி குட். வெரி சூன் இட் வில் ஹேப்பன். ஐ பிளஸ் யூ கண்ணா. தேங்க்யூ ஆண்டி. ஆன்மீகத்தை பற்றி பல விதமாக பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் ரவி பேசும்போது எனக்கு அது ரொம்ப வந்து உள் மனசில் கரெக்டுன்னு பட்டுது. அது என்னன்னு நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிக்கல. ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். ஆன்மீகங்கிறது ஒரு மிகப்பெரிய பலம். எனக்கு வந்து அவ்வளோ மென்டல் டர்மாயில்ஸு எவ்வளவோ ஃபேஸ் பண்ணும்போது என்னை பாதுகாத்தது வந்து ஆன்மீகம். எப்படி நான் சொல்கிறேன்னா, நான் வந்து எனக்கு ராகவேந்திர சுவாமிக்கு சம்மந்தமே கிடையாது பப்பி. ராகவேந்திர சுவாமிங்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு காலகட்டத்தில் நான் வந்து ஒரு டீப் டர்மாயில் இருந்தேன் பப்பி. நான் வந்து ஒரு சோஷியல் ட்ரிங்கர், குடிகாரம் கிடையாது. ஐ எம் அ சோஷியல் ட்ரிங்கர். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஐ ஹேவ் ஆல்கஹால். அந்த காலகட்டத்தில் நான் வந்து குடிச்சிட்டு வெளியில் வந்து இந்த கீத்துக்கட்டை இருக்க கொட்டைகளில் அதில் வந்து அந்த வாட்சலைஸை அந்த கயிறு கட்டில் படுத்துட்டு இருப்பேன். எங்கள் அம்மா என்னை தூரமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்களா கொண்டு போய் ரெஸ்டில்னு ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குவேன். அதுவே பெரிய விஷயம். அது பாருங்கள், சைக்கலாஜிக்கலாக இன்றைக்கி நான் ஒரு ரெஸ்டில் போட்டுக்கிறேன். அந்த ஹேபிட்டு இன்னும் என்னால் வந்து இத்தனைக்கு வந்து ஐ எம் ஹேவிங் பீஸ் ஆஃப் மைண்ட் எவ்ரி திங். பட் சைக்கலாஜிக்கலாக நம்ம அந்த ரெஸ்டில் போட்டால் தான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரெஸ்டில் போட்டுக்கிட்டேன். அந்த சமயத்தில் விடிய காலையில் ஐ ஹேட் அ ட்ரீம் பப்பி. ராகவேந்திர சுவாமி வந்து முதுகில் போட்டு என்னை அடித்து எழுப்பி நீ வா எல்லாம் உனக்கு சரியாகும்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ட்ரீம். ஐ ஹேட் அ ட்ரீம். 3:30 மணி 4 மணி திடீர்னு நான் கீழே வந்தேன். எங்கள் அம்மாவா தூங்க மாட்டாங்க. பையனுக்கு என்ன ஐயோ எங்கள் பையன் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருந்த சமயம் நான் வந்து டீ சாப்பிட்றேன். வெளியே வந்து அம்மா என்னப்பா தூங்கலையான்னு கேட்டாங்க.
உடனே என் வாயிலேருந்து வந்து அம்மா நான் ராகவேந்தர் கோவில் போகிறேம்மா, மந்த்ராலயா போகிறேம்மா அப்படின்னு அம்மா ஒன்றும் பார்த்துட்டு நிம்மதியாக இருந்தால் போயிட்டு வாப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஒரு ஐயங்கார் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவரும் நானும் மந்த்ராலயா போனோம் பப்பி. ஜஸ்ட் மந்த்ராலயா போய் இறங்குறேன், அன்றைக்கி தான் அவர் ஜீவசமாதியான நாள். ஆஹா. ஸோ என்றைக்கு அந்த மந்த்ராலயா போய் ராகவேந்தர் சுவாமி இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் இருக்கும் பப்பி. என்ன இன்றைக்கும் அவரை காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நான். கோவம் வந்து அவரை திட்டுவேன், சண்டை போடுவேன். என்ன உன்னை நான் வந்து இது பண்ணதை நான் 2 பேரோட ஃபைட் பண்ணுவேன். ஒன்று ராகவேந்தர் சுவாமி, உன்னோட முருகரை வாடா போடானெல்லாம் திட்டியிருக்கேன். ஆனால் கடைசியில் போய் அவங்க காலை தான் நான் பிடிப்பேன். இது என்னென்னா இதனால் வந்து நான் எந்த விதத்துலையும் குறைஞ்சி போகல. மேலே போனனோ இல்லையோ கீழே போகல. நான் வெரி குட், வெரி குட். கீழே போகல. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் இல்லை எனக்கு. இப்போ எதுவும் நன்மைக்கேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது என்ன ஆன்மீகம் மெயினாக அவங்களுக்கு கொடுக்கும் தெரியுங்களா? மனோபலம், ஆத்மபலம். வெரி ட்ரூ. மனோபலம், ஆத்மபலம் அதை கொடுக்கும். எதையும் ஃபேஸ் பண்ணுங்கிற ஒரு தைரியம் வரும். 3வது வந்து தலை போகணும்னு வந்து வைங்க, தலைப்பகையோடு நிற்கும். ஒரு அடி விழுகும், இந்த கர்மம் வேணால் தலை அடிக்கும், ஆனால் தலை காப்பாற்றப்படும். ஸோ இது வந்து நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் ஓகே. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு நாளைக்கு இது ஒரு 20 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் பப்பி. 1/2 hour to 40 minutes ஐ ப்ராக்டிஸ் கிரியா யோகா. மெடிடேஷன் பண்ணுறேன். மெடிடேஷன் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டேன் நான். வெரி குட். ஆமாம், உங்கள் சன் கூட சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்த வாரம் நடக்கிறது என்னன்னு இப்போ சொல்ல முடியாது. ஆமாம், அது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் பாங்க. ஸோ வாட் ஐ வுட் லைக் எவ்ரிபடி, எல்லாத்தையும் நான் என்ன சொல்கிறதா இருந்தால், நீங்கள் எந்த மதம் மாறாதீங்க. எந்த மதமாக இருந்தாலும் சரி, இறை சக்திங்கிறது ஒன்று, அதை நம்புங்க, நல்லதே நடக்கும். வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப சந்தோஷம் ரவி, உன்னோட இன்றைக்கி பேசினது. நிறைய விஷயங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்டேன். அண்டு எப்போவுமே நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து ஹேவ் ஃபேத் அண்ட் ஹோப். நம்ம உடனே நாளைக்கே வந்து நீ என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், நம்மளால் அம்பானி ஆகிட முடியாது, ஆனால் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஒரு நிம்மதியோடையும் ஒரு மனோபலத்தோடையும் இருக்க முடியும். ஸோ அந்த கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, உங்களுடைய ட்ரீம்ஸை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.